அடுத்த பாடம் 8வது பாடம். முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது பரவல் அளவை இல்லை? எது பரவல் அளவை இல்லைன்னா கூட்டுச் சராசரி. இதை ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கிறது. பறவை கூட்டமாக போகும். பறவை கூட்டமாக, பறவைன்றதை பரவல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டமாகன்றதை கூட்டுச் சராசரி. செகண்ட் கொஸ்டின், வீச்சு கேட்டிருக்காங்க. 8லேருந்து 8 கழிச்சா 0, அப்போ வீச்சு வந்து 0. மூன்றாவது கேள்வி, சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதல். இப்போ நம்ம மாறுபாட்டுகளை பார்க்கும்பொழுது எக்ஸ்பார் கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ எக்ஸ்பாரில் வந்து சம்மேஷன் டி என்ன கிடைக்குன்னா 0 தான் கிடைக்கும். எப்போவுமே 0 தான், 0. நான்காவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதோட விளக்க அந்த வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இதில் கொஸ்டினில் பாருங்கள், 40 வந்திருக்கா, அப்போ 4 4 பேருக்குன்னா 16. அதே மாதிரி இந்த பக்கம் 3 இருக்கா, 3 பேருக்குன்னா 9. அப்போ இந்த 16 இந்த 9 இது எங்கே விடை இருக்குன்னு பாருங்கள். இதுதான் விடை. ஒரு 16 இருக்கணும், ஒரு 9 இருக்கணும். அடுத்த கொஸ்டின், இது முக்கியமான கொஸ்டின். முதல் 20 இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3 ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ கேள்வியில் பாரு 2 இருக்குங்க. அப்போ 2 இருக்கு, 2க்கு அடுத்து 3.25. அப்போ விடை வந்து 33.25. ஆறாவது கொஸ்டின், விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கேள்வியில் உள்ள 3ஐயும் 5ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 15. இவங்க வர்க்க சராசரி கேட்டிருக்கிறதுனால வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ 15 ஸ்கொயர் 225. ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3x பெருக்கியிருக்காங்க. 3y 3z. அப்போ விடை வந்து 3p. விடை வந்து 3p. அப்போ பெருக்கினாலும் வகுத்தாலும் அந்த திட்ட விளக்கம் என்ன பண்ணாது? மாறாது. அப்போ வந்து 3x 3y 3z. அப்போ விடை வந்து 3p. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டுகள் 4 87.5 கொடுத்துட்டாங்க. திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. 4க்கு முன்னாடி இருக்க நம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டினில் லாஸ்ட் நம்பர் 5. அப்போ 3.5 விடை. ஆன்சர் என்ன? 3.5. அடுத்து 9th, கொடுக்கப்பட்டவில் எது தவறானது? P of A greater than 1. அதாவது நிகழ்தகவு வந்து 1ஐ விட அதிகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தவறு அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ P of A greater than 1. இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்? A கிளாஸ்க்கு வாய் அகன்று இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறதுனால A கிளாஸ்க்கு வாய் அகன்று இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து 10வது கொஸ்டின், P சிவப்பு, Q நீல, R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையிலிருந்து ஒரு சிவப்பு கூழாங்கல் எடுக்கிறாங்க. இப்போ சிவப்பு கூழாங்கலுக்கு என்ன எழுத்து? P. அப்போ ஆன்சர் வந்து P + Q + R. 11ஆம் கணக்கு வந்து கேள்வியே பதில். கேள்வியில் 7 இருக்குது, விடை வந்து 7/10. 12ஆம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியில் ஒரு 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது. அப்போ 3லேருந்து 2 கழிச்சிருவோம். 3ல் 2 கழிச்சா 1. ஆன்சர் 1. அடுத்து 13ஆம் கேள்வி, கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டது. அவங்க இப்போ கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1/9. இப்போ கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை 15. 135 வர்ற வரைக்கும் 9ஆம் வாய்ப்பாடை சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து 15. இல்லைனா 135ல் நடுவில் இருக்க நம்பர் என்ன பண்ணிடு? கேன்சல் பண்ணிடுங்க. விடை வந்து 15. லாஸ்ட்டு ஆங்கில எழுத்துக்கள். எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபிசிடி மொத்தம் ஆங்கில எழுத்துக்கள் 26. அதில் எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன பண்ணிட்டாங்க? எடுக்கிறாங்க. அப்போ எதெல்லாம் கழியும்? எக்ஸு ஒய்இ இசட். அப்போ 3 கழிச்சிடுறாங்க. அப்போ 3 கழிச்சா 23. ஆன்சர் 23/26. கடைசியாக கொஸ்டின், ஒரு பணப்பை 2000 நோட்டு 10 இருக்குது, 500 நோட்டு 15 இருக்குது, 200 நோட்டு 25 இருக்குது. அப்போ எல்லா நோட்டுகளையும் கூட்டினோம்னா மொத்தம் 50 நோட்டுகள் கிடைக்கும். மொத்தம் 50 நோட்டுகளை கீழே போட்டுருவோம். இப்போ இவங்க கேட்டிருக்குது பார்த்தீங்கன்னா 500 நோட்டாகவோ அல்லது 200 நோட்டாகவோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 500 நோட்டு எத்தனை இருக்குது? 15. 200 நோட்டு எத்தனை இருக்குது? 25. அப்போ 25 15 40. அப்போ விடை வந்து 40/50. நம்ம இதை சுருக்கணும்னா 0 கேன்சல் ஆகிரும். 4/5 விடை. அப்போ ஆன்சர் 4/5.